ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதங்கள் 9, 10. 9ஆம் பதம். துவாதசார்த்த பலோன்மானம் சதுர் அங்குலை ஸ்வர்ணமாக்ஷை கிருத சித்திரம் யாவத் பிரஸ்தஜல பிரதம். மொழிபெயர்ப்பு: ஒரு நாடிகை அல்லது ஒரு தண்டத்தினை அளப்பதற்கான பானையானது 6 பலம் 14 அவுன்ஸ் எடையில் தாமிரத்தினால் செய்யப்படுதல் வேண்டும். அப்பானையினுள் 4 மாஷ எடையும் 4 விரட்கடை 4 அங்குலம் நீளமும் கொண்ட ஒரு தங்கக் கம்பியை இணைத்து துளையிடுதல். பானையில் நீர் நிரம்பி வழிவதற்கு முன் ஆகக்கூடிய நேரமே தண்டம் என்றழைக்கப்படுகிறது. பொருளுரை: இங்கு அளக்கின்ற தாதிர பானையின் துளையானது 4 மாஷ எடையும் 4 அங்குல நீளமும் உடைய கம்பியுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவே அத்துளையின் குறுக்கு விட்டத்தினை ஒழுங்குபடுத்துகிறது. இப்பானை நீரினில் அமிழும் பொழுது நீர் நிரம்பி வழிவதற்கு ஆகின்ற நேரமே தண்டம் என்றழைக்கப்படுகிறது. ஒரு கண்ணாடி குவளையினுள் மணலை நிரப்பி நேரத்தை கணக்கிடுவது போல் ஒரு தண்டத்தின் கால அளவை அளக்கும் மற்றொரு முறையாகும். இதிலிருந்து வேத நாகரிக காலத்தில் இயற்பியல், வேதியியல் அல்லது உயர் கணித இயல் போன்றவற்றில் அறிவுக்கு பஞ்சமில்லை என்று தெரிகிறது. அளவு முறையானது எத்தனை எளிதில் செய்ய முடியுமோ அதற்கேற்றாற்போல் பல்வேறு வழிகளில் அப்பொழுது கணக்கிடப்பட்டன. 10ஆம் பதம். யாமாஸ் சத்வாரோ மர்த்தியானாம் அகனி உபே பக்ஷ பஞ்சதசஹானி சுக்ல கிருஷ்ணச்ச மானத. மொழிபெயர்ப்பு: 4 பிரஹரஸ்கள் உள்ளதாக கணக்கிடப்படுகின்றன. இதனை யாமம் என்றழைத்தனர். இது மனிதர்களுக்கான பகலில் 4ம் இரவில் 4ம் ஆகும். இதுபோன்று 15 பகலும் 15 இரவும் சேர்ந்து 2 வாரகாலம் ஆகும். இவ்வாறு ஒரு மாதத்தில் 2 வார காலங்கள் வெண்மை என்றும் சுக்கில கருமை என்றும் கிருஷ்ண இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா.